ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க வேண்டிய பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு அறிவியலில் அலகு 19 உயிரின் தோற்றமும் பரிணாமமும். இந்த பாடத்தோட பின்பக்க வினா விடைகள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரோமன் லெட்டர் 1 பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், ஒரு அனுபவமற்ற விவசாயி பயிர் மேம்பாட்டிற்காக எந்த முறையை பின்பற்றுவார் அப்படின்னா கலப்பினமாக்கம். ஓகேவா. செகண்ட் ஒன் பாருங்கள், பூசா கோமல் என்பது டேஷின் நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற ரகமாகும். என்ன ரகம்னா தட்டைப்பயிறு. சரிங்களா. தேர்ட் ஒன் பண்ணுவாருங்க, கலப்பினமாக்கம் மற்றும் தேர்வு செய்தல் மூலமாக உருவாக்கப்பட்ட துரு நோய்க்கு எதிர்ப்பு தன்மை பெற்ற ஹிம்கிரீத் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதுமை. சரியா. ஃபோர்த் ஒன் பாருங்கள், தன்னுடைய 50வது பிறந்த நாளை கொண்டாடிய மில்லியன் மக்களின் உயிரை காப்பாற்றிய அரிசி ரகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா IR8. ஓகேவா. உயிர் தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட பின்வரும் எப்பொருள் மனிதனுக்கு பயன்படும் பொருட்களை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. என்ன பொருட்கள்னா உயிரினங்களிடமிருந்து பெறப்பட்ட நொதி மற்றும் வாழும் உயிரினங்களின் நொதி. இது ரெண்டும் தான் ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆன்சர். ஆ மற்றும் ஆ. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் சிக்ஸ்த் ஒன்று பாருங்கள், டிஎன்ஏவை வெட்ட பயன்படுத்தப்படும் நொதி. இது அடிக்கடி டிஎன்பிசியில் இருக்கட்டும் இல்லை டிஎன்யூஎஸ்எஃப்ல இருக்கட்டும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். டிஎன்ஏ வெட்ட பயன்படும் நொதி ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியசிஸ். ஆன்சர். செவன்த் ஒன்று பாருங்கள், ஆர்டிஎன்ஏ என்பது ஊர்தி டிஎன்ஏ மற்றும் விரும்பத்தக்க டிஎன்ஏவின் சேர்க்கை தான் இந்த ஆர்டிஎன்ஏ. ஆன்சர் இ. எய்த் ஒன்று பாருங்க, டிஎன்ஏ விரல் ரகை தொழில்நுட்பம் டேஷின் டிஎன்ஏ வரிசையை அடையாளம் காணும் கொள்கையினை அடிப்படையாக கொண்டுள்ளது. எதை? மீண்டும் மீண்டும் வரும் தொடர். மீண்டும் மீண்டும் வரும் தொடர் டிஎன்ஏ வரிசையை அடையாளம் காண கொள்கையை அடிப்படையாக கொண்டுள்ளது. நைன்த் ஒன்று பாருங்க, மாற்றம் செய்யப்பட்ட உள்ளார்ந்த அல்லது அயல் ஜீனை பெற்ற உயிரினங்கள் எது கேட்டிருக்காங்க. எதுனா அயல் ஜீனை பெற்ற உயிரினங்கள் மற்றும் மரபு பண்பு மாற்றம் செய்யப்பட்டவை. இது 9க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அயல் ஜீனை பெற்ற உயிரினங்கள், மரபு பண்பு மாற்றம் செய்யப்பட்ட உயிரினங்கள். இது ரெண்டும் தான் 9th ஒன்றுக்கு ஆன்சர். 10th பாருங்க, ஹெக்ஸாபிளைடி கோதுமையில் 2n = 6 × = 42 ஒற்றை மையம் N மற்றும் அடிப்படை தொகுதி X குரோமோசோம் எண்ணிக்கை முறையே டேஷ் ஆகும். ஆன்சர் n = 21 மற்றும் x = 7. ஓகேவா. அடுத்து பாருங்க, கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஷ் என்பது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த உயர்ந்த தரமுடைய தாவரங்களை உற்பத்தி செய்யும் கலை ஆகும். எதுப்பா? பயிர் பெருக்கம்ன்றது தான். பயிர் பெருக்கம் என்பது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த உயர்ந்த தரமுடைய தாவரங்களை உற்பத்தி செய்யும் கலை ஆகும். செகண்ட் ஒன் பாருங்க, புரதம் செறிந்த கோதுமை ரகம் டேஷ் ஆகும். என்ன ரகம்? அட்லஸ் 66. ஓகேவா. தேர்ட் ஒன் பாருங்க, டேஷ் என்பது குரோமோசோம் எண்ணிக்கையை இரட்டிக்க பயன்படுத்தும் வேதிப்பொருளாகும். ஒரு குரோமோசோமை இரட்டிப்பாக்கிறதுக்கு தேவையான வேதிப்பொருள் என்னன்னா கால்சிசின். ஓகேவா. ஃபோர்த் ஒன்று பாருங்க, விரும்பத்தக்க ஊட்டச்சத்து நிறைந்த பயிர் தாவரங்களை உற்பத்தி செய்யும் அறிவியல் முறை டேஷ் எனப்படுகிறது. என்னன்னா உயிரோட்ட சத்தேற்றம். அடுத்து ஃபிஃப்த் ஒன்று பாருங்க, நெல் பொதுவாக வண்டல் மண்ணில் செழித்து வளர்கிறது. ஆனால் சடிதி மாற்றத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட டேஷ் என்ற நெல் ரகம் உவத்தன்மை வாய்ந்த மண்ணில் செழித்து வளரும். எதுலனா அட்டாமிட்டா 2 அப்படின்ற ரகம் தான் உறுப்புத்தன்மை வாய்ந்த, அதாவது உப்புத்தன்மை வாய்ந்த மண்ணில் நல்லா செழித்து வளரக்கூடிய ஒரு தாவரம், நெல் வகை தாவரம். சரிங்களா. அடுத்து 6 ஒன்று பாருங்க, டேஷ் தொழில்நுட்பம் மரபியல் ரீதியாக உயிரினங்களை உற்பத்தி செய்ய வழிவகை செய்கிறது. எதுப்பா? டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பம் மரபியல் ரீதியாக உயிரினங்களை உற்பத்தி செய்ய வழிவகை செய்துள்ளது. சரியா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 7th ஒன்று பாருங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் நொதியானது டிஎன்ஏ மூலக்கூறை டேஷ் என்று அழைக்கப்படும் குறிப்பிட்ட இடங்களில் துண்டாக்குகிறது. இந்த இடத்துல துண்டாக்குகிறது
7th ஒன்று மூலக்கூறு கத்தரிக்கோல். ஓகேவா, மூலக்கூறு கத்தரிக்கோல். 8th ஒன்று பாருங்கள், ஒத்த டிஎன்ஏ விரல் ரேகை அமைப்பு டேஷ் இடையே காணப்படும். ஒத்த டிஎன்ஏ விரல் ரேகை அமைப்பு ஒற்றை கரு இரட்டையர் இடையே காணப்படும். ஒற்றை கரு இரட்டையர் இடையே காணப்படும். ஓகேவா. 9th ஒன்று பாருங்க, வேறுபாடு அடையாத செல்களின் தொகுப்பு என்னன்னு சொல்றாங்க, குருத்தணுக்கள் ஆகும். குருத்தணுக்கள் ஆகும். அடுத்து 10 பாருங்க, ஜீன் குளோனிங் முறையில் விரும்பிய டிஎன்ஏ டேஷ் உடன் ஒருங்கிணைக்கப்படுகிறது. எதோட, பிளாஸ்மிட் கூட ஒருங்கிணைக்கப்படுகிறது. சரியா, சரியா தவறா என கூறுக. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, கால்சிசின், அதாவது எதுக்கு யூஸ் பண்றது, இந்த கால்சிசின்றது இங்க மேல சொன்ன பார்த்தீங்களா, பாருங்க, கால்சிசின் என்பது குரோமோசோம் எண்ணிக்கையை இரட்டிக்க பயன்படுத்தும் வேதிப்பொருள். அந்த கால்சிசின் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. கால்சிசின் சிகிச்சையாக உருவாக்கப்பட்ட ரப்னோ பிராக்சிகா என்பது மனிதனை உருவாக்கிய ஒரு அல்லோ டெட்ராய்டு ஆகும். அல்லோ டெட்ராப்ளாய்டு ஆகும். இது வந்து தவறுப்பா. சரியான பார்த்தீங்கன்னா, கால்சிசின் சிகிச்சையால் உருவாக்கப்பட்ட ரப்னோ பிராக்சிகா ஒரு அல்லோ டெட்ராப்ளாய்டு. ஓகேவா, இந்த இடத்துல ஒரு அல்லோ டெட்ராப்ளாய்டு ஆகும். அதாவது அல்லோ டெட்ராப்ளாய்டு 4N சொல்லக்கூடிய 4N ஆகும். சரியா. அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க, இரண்டுக்கும் மேற்பட்ட தொகுதி குரோமோசோம்களை கொண்ட உயிரினங்களை உருவாக்கும் முறை சடுதி மாற்றம். இது தவறுப்பா. ஆன்சர் பாருங்க, இரண்டுக்கும் மேற்பட்ட தொகுதி குரோமோசோம்களை கொண்ட உயிரினங்கள் உருவாக்கும் முறை பன்மய பயிர் பெருக்கம். இந்த இதில் சடுதி வராது, பன்மய பயிர் பெருக்கம். இதில் பன்மய பயிர். இரண்டுக்கும் மேற்பட்ட தொகுதி குரோமோசோம்களை கொண்ட உயிரினங்களை உருவாக்கும் முறைக்கு பேர் என்ன, பன்மய பயிர் பெருக்கம். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க, உடல இனப்பெருக்கம் அல்லது பாலின இனப்பெருக்கத்தின் மூலம் ஒரு தனி தாவரத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட தாவரங்களின் கூட்டுமே தூய வரிசை எனப்படும். இதுவும் தவறுதான்ப்பா. இது என்ன பார்த்தீங்கன்னா, ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, உடல் இனப்பெருக்கம் அல்லது பாலின இனப்பெருக்கத்தின் மூலம் ஒரு தனி தாவரத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட தாவரங்களின் கூட்டமே குளோன் எனப்படும். ஓகேவா. அடுத்து ஃபோர்த் ஒன்று பாருங்க, இரும்பு சத்து செறிவூட்டப்பட்ட அரிசி ரகம் பயிர் செய்யப்பட்ட தாவரத்தின் புரத தரத்தை தீர்மானிக்கிறது. இது சரிதான்பா. கோல்டன் வைரஸ் ஒரு கலப்பு உயிரி. ஆமாம், கோல்டன் வைரஸுங்கிறது ஒரு கலப்பு உயிரி. 6th ஒன் பாருங்க, பாக்டீரியாவின் பிடி ஜீன் பூச்சிகளை கொல்லக்கூடியது. பாக்டீரியாவின் பிடி ஜீன் வந்து பூச்சிகளை கொல்லக்கூடியது. ஆமாம், இதுவும் சரியான ஒன்று தான். 7th ஒன்று பாருங்க, செயற்கை கருவுறுதல் என்பது உடலுக்குள் நடைபெறும் கருவுறுதல் ஆகும். இது தவறுப்பா. 7th ஒன்று தவறு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா, செயற்கை கருவுறுதல் என்பது உடலுக்கு வெளியே நடைபெறும் கருவுறுதல். அதாவது உடலுக்கு உள்ள கிடையாது, உடலுக்கு வெளியே நடக்கக்கூடிய கருவுறுதலுக்கு பேர் தானே அது செயற்கை கருவுறுதல். சரியா. 8th ஒன்று பாருங்க, டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் அலெக்ஸ் ஜெப்ரோ என்பவரால் உருவாக்கப்பட்டது. ஆமாம், இது சரிதான்ப்பா. டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் வந்து அலெக்ஸ் ஜெப்ரோ என்பவரால் உருவாக்கப்பட்டது. 9th ஒன்று பாருங்க, மூலக்கூறு கத்தரிக்கோல் என்பது டிஎன்ஏ லைகேஸை குறிக்கும். இது வந்து தவறுப்பா. மூலக்கூறு கத்தரிக்கோல் என்பது ரெஸ்ட்ராக்ஷன் நொதிகளை குறிக்கும். ரெஸ்ட்ராக்ஷன் நொதிகளை குறிக்கும். மூலக்கூறு கத்தரிக்கோளுங்கிறது ரெஸ்ட்ராக்ஷன் கத்தரிக்கோலை குறிக்கும். பொறுத்துக்க பாருங்க, ரோமன் லெட்டர் 4. சோனாலிகான்றது அரைக்குள்ள கோதுமை. ஐயா8ங்கிறது அரைக்குள்ள அரிசி. 3 சக்காரம் என்பது கரும்பு. 4th ஒன் முங். நம்பர் 1ங்கிறது பேசியோலஸ் முங்கோ. 5th ஒன்று பாருங்க, டிஎம்பி2ங்கிறது வேர்க்கடலை, அது ஒரு ரகம். 6th ஒன்று இன்சுலினுங்கிறது ஆர்டிஎன்ஏ தொழில்நுட்பத்தில் உருவான முதல் ஹார்மோன் தான் என்னது, இன்சுலின். அடுத்து 7th ஒன்று பாருங்க, பிடி நச்சுங்கிறது பேசிலஸ்
துரிஞ்சியன்சிஸ் பேஸில் துரிஞ்சியன்சிஸ் பீட்டினச்சுங்கிறது. அடுத்து 8th ஒன் பாருங்கள், கோல்டன் ரைஸ் அப்படிங்கிறது பீட்டா கரோட்டீன். ஓகே, இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து 1 மார்க்கும் பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து 1 மார்க்கும் பார்த்தாச்சு. அடுத்த யூனிட்லேருந்து இருக்கக்கூடிய பின்பக்க வினாவிடைகளில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.